ஒரு நிமிஷம். இந்த கேள்வி உங்களுக்கு எத்தனை தடவை கேட்டிருக்கோம்? நீங்க மனைவியா இல்ல வேலைக்காரியா? இந்த வார்த்தை ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள எத்தனை தடவை குத்திருக்கும் தெரியுமா? காலை கண் விழிச்சதிலிருந்து ராத்திரி கண் மூடுற வரைக்கும் ஓயாம ஓடுற ஒரு உயிர். அவளுக்கு ஒரு நாள் கூட நீ யாருன்னு கேட்டா சொல்ல தெரியாம நிக்கிறனல. இன்று இந்த பேச்சு யாரையும் குற்றம் சொல்றதுக்காக இல்ல, யாரையும் தூக்கி வைக்கிறதுக்காகவும் இல்ல. இந்த பேச்சு ஒரு பெண்ணுக்கு அவளே அவளுக்காக எழுந்து நிக்க கொடுக்கிற ஒரு குரல். காலை 5 மணி. அலாரம் அடிக்க முன்னாடியே ஒரு அம்மா எழுந்துடுறா, ஒரு மனைவி எழுந்துடுறா, ஒரு மருமகள் எழுந்துடுறா. ஆனா ஒரு பெண் எழுந்தாளா? அது யாரும் கேட்க மாட்டாங்க. சமையல், குழந்தைகள், ஸ்கூல், ஆஃபீஸ், மாமியார், மாமனார், கணவன், வீடு, இந்த எல்லாத்துக்குள்ள அவளோட கனவுகள் எங்க? அவளோட வலி எங்க? அவளோட சோர்வு எங்க? நீ வீட்டில் தானே இருக்க என்னும் ஒரு வார்த்தை ஒரு பெண்ணோட உழைப்ப ஒரே நொடியில அழிச்சிடுது. ஒரு பெண் ஒரு நாள் மனசுக்குள்ள அழுதுகிட்டே சொல்றான், எனக்கு சம்பளம் இல்லை, ஆனா என் வேலைக்கு விடுமுறை இல்லை. எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் நாளுக்கு நாள் கூடுது. என்னை யாரும் பாராட்ட மாட்டாங்க, ஆனா தவறு நடந்தா முதல் குற்றவாளி நான். அவள் வேலைக்காரியா நடத்தப்படுறா, ஆனா வேலைக்காரிக்கான மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. மனைவியா இருக்கிறதுக்கு அவள் உரிமையா இருந்தத அவள் மௌனமா தியாகம் பண்ணிட்டா. ஒரு கேள்வி, ஒரு வீட்டை நிம்மதியா நடத்துறது வேலையா இல்லையா? ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை உருவாக்குறது வேலையா இல்லையா? ஒரு குடும்பத்தோட மனநிலைய சமநிலையா வைக்கிறது வேலையா இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் ஒரு பெண்ணோட உழைப்புக்கு மதிப்பில்லை? ஏன் அவதான செய்யணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்? இன்னைக்கு இந்த மேடையில ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும். நீங்கள் வேலைக்காரி இல்ல, நீங்கள் ஒரு மனைவி மட்டுமும் இல்ல, நீங்கள் ஒரு மனிதி. உங்களுக்கு சோர்வடைய உரிமை இருக்கு, அழ உரிமை இருக்கு, எனக்கு உதவி வேணும்னு சொல்ல முழு உரிமை இருக்கு. ஒரு பெண் அவளுக்காக ஒரு நிமிடம் நின்றாலே அது சுயநலம் இல்ல, அது சுயமரியாதை. பெண்களே, உங்களோட அடையாளத்தை யாருக்காகவும் கழட்டாதீங்க. உங்களோட உழைப்ப யாராலும் குறைவா பேச விடாதீங்க. உங்க மகளுக்கு ஒரு முன்னுதாரணமா நீங்க இருக்கணும். அம்மா எல்லாத்தையும் தாங்குவாங்கன்னு இல்ல, அம்மா தைரியமா பேசுவாங்கன்னு அவள் சொல்லணும். இந்த கேள்வி இன்னைக்கு முடிவுக்கு வரணும். நீங்கள் மனைவியா இல்ல வேலைக்காரியா? இதுக்கு ஒரே பதில், நான் ஒரு பெண், மரியாதைக்கு உரியவள், மதிப்புக்கு உரியவள், புரிதலுக்கு உரியவள். இந்த வீடியோவை ஒரு பெண் அழுதுகிட்டே முடிச்சா. அவள் அழுகை பலவீனம் இல்ல, அது அவள் உள்ளுக்குள்ள எழுந்து வர்ற புதிய தைரியம். இந்த வீடியோ ஒரு பெண்ணோட மனசை தொடுந்திருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னொரு பெண்ணுக்கு இந்த வார்த்தை தேவைப்படும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட உண்மையான பேச்சுகள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கடைசியாக, நீங்கள் மனைவிதான், ஆனா வேலைக்காரி இல்ல. நீங்கள் ஒரு பெண், மரியாதைக்கு உரியவள்.